ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தரங்கை பிரித்தீஸ். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. நம்ம நிலைவாசல் பூஜை எப்படி பண்ணலாங்கிறது தான் இன்றைய பதிவு. இப்போ நிலையெல்லாம் ஃபுல்லாக நான் மஞ்சள் தண்ணி தொட்டு க்ளீன் பண்ணிட்டேன். இந்த மஞ்சள் பொடியில் ஜவ்வாது, அர்த்தர் இதெல்லாம் கலந்து மஞ்சள் ஃபுல்லாக தடவிக்கலாம். நான் நிலைவாசலுக்கு மேலே ஸ்வஸ்தி வரைஞ்சிருவேன். ஸ்வஸ்தி வரைஞ்சிக்கலாம், இல்லைன்னா மகாலட்சுமி பாதம், ஓம் இது மாதிரி எது வேணாலும் நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த கஜலக்ஷ்மி பார்த்தா உட்டனில் இல்லாமல் ஃபுல்லாக கிளாஸில் தான் இருக்கும். அந்த மாதிரி நிலையில் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். நைட் நேரத்தில் பார்த்தா செம்ம அழகாக தெரியும். அதேமாரி குங்குமத்துலேயும் நான் ஜவ்வாது, அர்த்தர் கலந்து தண்ணி கலந்து தான் நான் குங்குமம் வைப்பேன். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் அப்படியே இருக்கும். நம்ம நிலைக்கு வெளியில் மட்டும் மஞ்சள் தடவாமல் வீட்டு உள்பக்கமும் நம்ம மஞ்சள் தடவி வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பச்சரிசி மாவால் நான் கோலம் போட்டுக்கிறேன். இதுலேயும் நம்ம நிலப்படியிலையும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கலாம். ஒரு வீட்டுக்கு தலைவாசல்ங்கிறது மிகவும் முக்கியமானது. பூமி பூஜைக்கு அடுத்தே நம்ம ரொம்ப அடுத்த பூஜைன்னு பார்த்தா நம்ம நிலைவாசல் பூஜை தான் வீடு கட்டும் போதே நம்ம பண்ணுறது. ஒரு வீட்டுக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி அந்த நிலைக்கதவை தாண்டி தான் வரும். அதனால் நமக்கு எந்த ஒரு கெட்டது வந்தாலும் அதை தடுத்து நிறுத்துறதே நிலைவாசல்னே சொல்லலாம். நிலைவாசலில் நம்ம இஷ்ட தெய்வங்களும் நம்ம குல தெய்வங்களும் இருப்பதாக ஐதீகமே இருக்குது. அதனால் நம்ம வெள்ளிக்கிழமையில் காலையில் சுக்கிர உரையில் 6 to 7 நிலைவாசல் பூஜை பண்ணிக்கலாம். நம்ம வெளியில் நிலைவாசலுக்கு பூஜை பண்ணி வெள்ளடிச்சு சாம்பிராணிலாம் போட்டுட்டு தெய்வத்தை வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை ரூமில் நம்ம பூஜை பண்ணுறது ரொம்பவும் சிறந்தது. இப்போ நம்ம ஃபுல்லாக நிலைவாசலில் நான் ஃபுல்லாக கோலம் போட்டுட்டேன். இப்போ நிலைவாசலுக்கு மேலே திஷ்டிக்குன்னு நான் கோயிலேருந்து எடுத்துகிட்டு எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் மட்டும்தான் வைக்கணுமா? அப்படி இல்லை. திஷ்டிக்கு படிகாரக்கல், கருட கிழங்கு, சோற்றுக்கட்டலை அது போல் எதுனா வச்சுக்கலாம். இப்போ நிலைக்கதவுக்கு அந்தாண்ட நான் உருளி வச்சுருக்கேன். ஏன்னா உருளி தண்ணிக்கு எதிர்மறை ஆற்றலை இருக்கக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது. அதனால் உருளி வச்சுருக்கேன். உருளி வைக்க முடியலன்னா ஒரு சின்ன சொம்பில் தண்ணி ஊற்றி அதில் ஒரு பூ போட்டு வச்சாலும் போதுமானது. நிலைவாசலை வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாமல் எப்போதுமே நம்ம மங்களகரமாகவே வச்சுருப்பது ரொம்பவும் நல்லது. பிள்ளையாரை வழிபாடு பண்ணிவிட்டு அதோடு நிலைவாசலையும் நான் பூஜை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பூவால் அரைச்சிருப்பீங்க. நிலக்கதவுல பார்த்தா எப்போதுமே 2 சைடும் பூ வச்சிடணும். நம்ம நிலக்கதவை படியை எப்போதுமே மிதிக்கக்கூடாது, தாண்டி தான் போகணும். முக்கியமாக நம்ம வலது காலை வச்சு தாண்டி போகிறது ரொம்பவும் நல்லது. நான் இப்போ எப்போதுமே பூஜை செய்யும் போது இந்த 5 முகம் விளக்கேற்றி நிலவாசலில் வச்சுருவேன். பிள்ளையாருக்கு தனியாக ஒரு அகல் ஒன்று ஏற்றி வச்சுருவேன். நிலையில் கால் வச்சு தாண்டுற இடத்துல மட்டும் நான் மஞ்சள் குங்குமம் வைக்க மாட்டேன். ஏன்னா அது மங்களகரமான பொருள்னு அதை தாண்டக்கூடாதுன்னு. இப்போ நான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச பிள்ளையாரோட துதி சொல்லி பிள்ளையாரை வழிபாடு பண்ணிக்கிட்டு அப்புறம் என்னோடய இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு பண்ணிக்கலாம். மெயினாக தூபம் தீபம் காட்டணும். பிரசாதம் கண்டிப்பாக வைக்கணும். வெளியில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு கல்கண்டு தண்ணியாவது வச்சு வெளியில் சாமிக்கு நீர் மாற்றிட்டு உள்ளுக்குள்ளே போய் நம்ம தெய்வத்தை நம்ம வெளியிலேருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறது தான் சரியான முறை. இதுக்குன்னு ரொம்ப நம்ம கஷ்டப்பட தேவையில்ல. வெள்ளிக்கிழமையில் நம்ம பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தட்டில் தீபம் தூபம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நிலைவாசலுக்கு காட்டிட்டு தெய்வத்தை நம்ம குலதெய்வத்தை உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம். இப்போ நான் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிக்கிட்டு நிலைக்கும் நான் பூஜை பண்ணிக்கிறேன்.
இந்த பிள்ளையார் எப்போதுமே வந்து நிலைவாசல் சைடில் நான் ஒரு மாடத்தில் வச்சு டெய்லியுமே விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவேன். அதனால வெள்ளிக்கிழமையில நான் பூஜை செய்யும்போது பிள்ளையார ஃபஸ்ட்டு மெயினாக கீழே எடுத்து வச்சுட்டு அவரை வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் நிலையும் வழிபாடு பண்ணுவேன். இது தூபம் காட்டிக்கலாம். நான் சாம்பிராணி போட்டுட்டேன். அதை வீடியோ எடுக்கலை. நிலை ஃபுல்லாக கீழேருந்து மேலே வரைக்கும் நிலை ஃபுல்லாக கட்டிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.